பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேல்முருகன் சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள். அதாவது இந்த சேனல் வழியாக உங்களுக்கு இந்த ராசி பலன், 12 ராசிக்குண்டான பலன், உங்கள் ஜாதக பலன், உங்கள் கேள்விக்கு இந்த ஜோதிடத்தில் ஏதாச்சும் சம்மந்தமான கேள்விக்கெல்லாம் வாரம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நேரடி லைவாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற இந்த சேனல் வழியாக அனைவருக்கும் ஒரு பயனளிக்கும் ஒரு நிகழ்வாக ஜோதிடத்தில் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை எல்லாம் இந்த சேனல் ஒரு போக்கும் வண்ணமாக இருக்கும் என்பதற்காக இந்த கருத்தையெல்லாம் பதிவிடணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பதிவு எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சஷ்டி திதி வேறு, முருகனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இந்த ஜூன் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் என்பது வைகாசி 18ஆம் தேதி இன்றைக்கி. இந்த அற்புதமான ஒரு நன்னாளில் 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்கும்? ஏன்னா ஜூன் என்றாவே ஒரு நம்ம வருஷம் வந்து 12 மாதம் வருது. 12 மாதத்தில் ஒரு 6 மாதத்தை கடக்கிறோம். ஒரு வருஷத்தில் 6 ஆண்டை கடக்கக்கூடிய ஒரு 6வது மாதம் வரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் நமக்கு எந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் ஏற்படுத்தும் என்பதற்காக, இந்த கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக, இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கிறது பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் கடக ராசியில் இந்த ஜூன் மாதம் பிறக்கிறதுங்க, சஷ்டி திதியும். அப்போ இந்த நன்னாளில் இந்த புதனோட ஒரு ஆதிக்கத்தை, சந்திரனோட ஒரு ஆட்சி பெற்ற ஒரு கடக ராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் இந்த ஜூன் மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் என்பது பார்க்கும்போது, முதல் ராசியாக வரக்கூடியது மேச ராசி தாங்க. எப்போவுமே மேசம்தான் முதல் வீடு. மேசம்தான் ஒரு நெருப்பு தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு தத்துவம். அதே மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையும், தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா தலைமை எல்லாமே ஒரே இடத்துலையும் ஒருத்தரே இருப்பார்கள் அப்படின்னா மாறி மாறி தாங்க இருக்கும் அப்படிங்கிற தன்மையும் இருக்குது. இப்போ இந்த மேசராசி இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? மேசராசி என்று பார்க்கும்போது அங்கே நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குங்க, பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க. 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும், இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும், வீடு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகமும், வீடு சம்பந்தமான ஒரு நிகழ்வு, சொந்த பந்த உறவுகளாக ஒரு விசேஷம், போக்குவரத்துலாம் சுப செலவுகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை, சுப நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கக்கூடியவங்களாக ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கவங்களா இந்த மாதத்தில் அந்த வாகன யோகத்தை கூட கொடுக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 2இல், அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் மேச ராசிக்கு அதிபதியாருன்னா செவ்வாய், அவர் போய் 4இல் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துக்கு உண்டான விரைய செலவுகள் நடக்கும். அப்படின்னா வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீட்டில் விரைய செய்யலாம். இதெல்லாம் சுப விரயம் தாங்க, அசுப விரயம் கிடையாது. இந்த மாதம் ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு நட்பலனை ஏற்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பையன், உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, எப்பவுமே 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சுபபோகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஜூன் மாதம். வெளியே சுற்றுலா, வெளியூருக்கு போகக்கூடிய தன்மை, அது ரிஷபராசிக்காரங்களுக்கு சுற்றுலா போகக்கூடிய தன்மையாக, தன்னோட அதை இருக்கிற இடத்த விட்டு ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் போகிறது ஒரு சிறப்பை தருகிறது. அதே மாதிரி சகோதரன் சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண சுப நிகழ்வுக்காக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு, அவங்களுக்கு திருமண சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அவங்க மூலிமா ஒரு சுப செலவுகளும் உண்டாகும் என்பது. ஏன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கார். அப்போ சகோதரன் சகோதரிகளுக்கு அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அடுத்த ராசியாக வரக்கூடியது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே அவங்க எதுலேயுமே ஒரு நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பாங்க. எதையுமே அலசி ஆராய்ச்சி ஒரு தீர்வாக செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக. இந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். புதன் பகவான் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆரோட சேர்ந்திருக்காரு, முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சூரியன் புதன் சேர்க்கை, புதனாதித்ய யோகம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது இப்போ ஏதாச்சும் படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இந்த காலகட்டங்கள் ஏதாவது எக்ஸாமு, இந்த ஒரு
ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பது, புதிய கல்வியை தேர்ந்தெடுப்பது, இந்த மாதிரி ஒரு கல்விக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை இவங்க இந்த காலகட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம், ஜூன் மாதம் என்ற ஒரு கருத்து. உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் ஏதாவது படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இதெல்லாம் போட்டிருந்தா கூட அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு சேர்ந்துதான் நினைச்சது நடக்கும். அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நினைப்பது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடியது. நல்ல ஒரு நிகழ்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு வேற 7ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கார், தொழில்ஸ்தானாதிபதி லக்கணத்தில் இருக்கார். குரு லக்கணத்தில் இருக்கும்போது எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை, எதை ஒழுங்காக செய்யணும், எதிலையும் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறத நல்ல சிந்தனைகளை மேலோங்கி கொடுக்கும் என்பது மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அடுத்த ராசியாக கடக ராசி. இந்த கடக ராசி அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசியிலே ஆட்சிங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி தொழிற்சான அதிபதி ராசியிலே உட்காந்துட்டார். அப்போ தொழில் நம்ம ஏதாச்சும் புதுசாக செய்யலாமா? கடகராசிக்காரங்க இருக்கிற தொழிலே பார்த்தா போதும், இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்காது. ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும், புதுசாக அதில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு தொழிலை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழில் ஏதாச்சும் முதலீடு செய்யலாமா என்ற ஒரு நிலைப்பாட்டில் இவங்களோட ஆசைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக கிரக நிலைகள் சொல்லுது. இவங்களுக்கு இந்த கிரக நிலைகள், ஆனால் அந்த தொழிற்சானாதிபதியோட சந்திரன் லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால, ராசியாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால, தொழிற்சானாதிபதி ராசியாதிபதி ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த தொழில் மேலே அதிகம் பற்று இருக்கும். அது அதிக விரிவுபடுத்தலாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. அப்போ தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதத்தும் உங்களுக்கு ஒரு சிறப்பு பலனை தருகிறது நண்பர்களே. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், எல்லா ராசியிலும் 3 நட்சத்திரம் இருக்கும். இங்கே மக நட்சத்திரம், அதுக்கடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி வரக்கூடிய சூரியன் பகவான் 10ல் போயிருக்கார். ஜூன் மாதம் 10வது மாதம். அப்போ 10 ராசி அதிபதியே 10ல் போயிருக்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வர ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ தொழில் ஏதாச்சும் இவங்க தொழிலில் ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணலாமா, ஏதோ இருக்கிற வேலையிலேருந்து நம்ம வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொந்தமாக தொழில் அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை, சொந்தமாக தொழில் செய்யலாங்கிற, ஏன்னா இருக்கிற தொழிலிருந்து பத்தாது, வேறு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை இந்த ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று ராசியாதிபதியோட சூரியனோட சேர்க்கை பெற்று 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தொழில் ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ண சொல்லுது. சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் முதலீடு பண்ணி ஏதாவது தொழில் புதுசாக செய்யலாம் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் உங்களுக்கு ஸ்திர மாதமாக வர்றதுனால இந்த மாதத்தில் ஆரம்பிப்பது நல்லது. சிம்ம ராசிக்காரங்கள் பொதுவாக ஒரு தொழில் செய்யும் போது வாடிக்கையாளர்கிட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அதிகாரம் செலுத்துவதும் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத சொற்களை பேசிக்கிட்டோமோ, ஏன்னா சூரியன் வேகமான ஒரு கிரகம், அதிகாரம் பண்ணக்கூடிய. அப்போ வாடிக்கையாளர்கிட்ட அது அன்பாக பேசுனா ஜெயிக்கலாம். அதிகாரம் பண்ணுனா நம்ம தொழிலில் தோற்று போயிடுவோம். ஏன்னா நம்ம ஜெயிக்கலாம், ஆனால் தொழிலில் தோற்று போயிடுவோம். அதனால் சிம்மராசிக்கான தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக பேச வேண்டும். அதாவது இவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்ததாக ராசியாக கன்னி ராசி. கன்னி ராசி தாங்க 6வது ராசி. இந்த ராசியை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் பாக்கியத்தில் போய் இருக்கார். உங்களுக்கு லாபாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ பாக்கியம் லாபம் ரெண்டுமே இந்த ராசிக்காரங்களுக்கு, கன்னி ராசிக்கு என்னங்க கண்டச்சனி நடக்குதுங்க. இது உங்களுக்கு பொதுவான பலன். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறேன். அப்போ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக, பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு மாதமாகவும், அதேமாதிரி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு மாதமாக. அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நினைச்ச தெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னு, வெளியூருக்கு போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வெளியூரில் ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும், கோயில் நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வெளியில் இருக்கிற கோயிலுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்த ராசியாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசி காலதேவனுக்கு 7வது ராசியாக வரக்கூடியது. இந்த 7வது ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசியை நேராக பார்க்குறாரு, மேசத்துலேருந்து பார்க்குறாரு. இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வேறு ஆட்சி, ராசிக்கு பாதகாதிபதி வேறு மறைவு. அப்போ நல்லது தான்.
அப்போ துளாராசிக்காரங்க ராசியை பார்ப்பது, ராசி அதிபதி 7ல் இருப்பது, சுக்கிரன் 7ல் இருப்பது உங்களுக்கு வந்து நண்பர்களால் ஆதாயம், நட்பின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன், சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா கலஸ்தரக்காரகனே சுக்கிரன் தான், அவரே போய் 7ல் உட்காந்துருக்கனால நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. என்னங்க நண்பர்கள் எங்களுக்கு நடக்காதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இருந்தாலும் நண்பர்கள் திருமண நிகழ்வுக்கு கலந்து கொள்ளக்கூடிய தன்மை, நண்பர்களோடு கலந்து எதை வெளியில் போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் மாதங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் போய் பாக்கியத்தில் நீசங்க. அப்போ உங்கள் ராசியாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி, அப்போ நீச பங்கமாயிடுச்சு. இருந்தாலும் பாதகாதிபதியாக போயிட்டார். அப்போ ராசி அதிபதியாக வரக்கூடிய ஒரு பாதகத்தில் போய் அமர்வது சிறப்பு இல்லை. அப்போ நமக்கு ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும். அதாவது நம்ம ஒரு உயர்நிலைக்கு போனாலும் திடீர்னு நம்மளை வந்து திருப்பி விட்டுருவாங்க. அப்போ ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கமும், நம்மளோட செய்யக்கூடிய வேலையில் ஏதாச்சும் ஒரு அவைப்பேரை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக. ஏன்னா சூரியனும் புதனும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பார்க்குறாங்க. அப்போ ஏதாச்சும் நமக்கு இந்த காலகட்டங்கள் ஜூன் மாதங்கிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டும். எதிலே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பது ஏதோ ஒரு நமக்கு அவைப்பேர் இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது தனுஷு ராசி. காலதேவனுக்கு 9வது ராசி, தெய்வ அனுகூலம் பொருந்திய ராசி. அப்போ இந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவர் 7ல் பாதகத்தில் போய் அமர்ந்துட்டார். ஒரு வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் வேற இப்போ ஆட்சி பெற்றிருக்கார். செவ்வாய் பூர்வ புண்ணியம் போய் நீசமாக இருக்குது, நீச பங்கம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போ குலதெய்வத்துக்கு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பௌர்ணமி வழிபாடு மிக யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 7 இருக்கும்போது பௌர்ணமி வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி 7ல் இருப்பதனால உங்களுக்கு பொது தொடர்பில், பொது வர்த்தகத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் செய்வதெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போச்சு. நமக்கு வரக்கூடிய ஒரு மனைவியும் சரி, நமக்கு வரக்கூடிய நண்பர்களும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம மிக கவனமாக இருப்பது இந்த மாதங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வான ஒரு மாதமாக தான் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்கணும். அடுத்த ராசியாக மகர ராசிக்காரங்கள். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ல் தன்னோட முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் வந்து ஏன்னா ராசி அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான், அந்த அதிபதி போய் 3ல் இருக்கார். இப்போ பூர்வ புண்ணியத்தில் வலுவான கிரகம் என்று பார்க்கும்போது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 6க்கு உடையவனும் அதே மாதிரி 8க்கு உடையவனும் சேர்ந்து பூர்வ புண்ணியத்தில் இருக்குது. அப்போ அந்த 8க்கு உடையவனும் 6க்கு உடையவனும் அங்கே போய் இருந்துட்டாவே அவரும் பாக்கியாதிபதியும் வர்றாரு. இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியங்கிறது உங்களுக்கு அஷ்டமாதிபதி இருப்பது ஒரு தவறு, 6ஆம் அதிபதி இருப்பது தவறு. அப்போ எதிரிகளால் இந்த மகர ராசிகளுக்கு ஒரு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. எதிரியால் ஒரு பிரச்சனைகள் இந்த மாதம் வரக்கூடிய தன்மை இருந்தாலும் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறால் உங்கள் முயற்சிக்கு வெற்றியை அருளக்கூடிய ஒரு தன்மை. அதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றியாகும். நீங்கள் ஏனாதான் இருந்தீங்கன்னா எதிரி ஸ்தானம் நமக்கு ஏதாவது ஒரு மனதளவில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவித்தை கொடுக்கக்கூடிய தன்மை, மனசங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா ஆள் மனசம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி இருப்பதும் 6ஆம் அதிபதி இருப்பதும் எதிரியால் நம் மனசுக்கு ஒரு தொந்தரவை கொடுப்பார்கள், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். தன்னோட முயற்சினால் அது வெற்றியாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது கும்பராசிங்க. கும்பராசி தான் காலதேவனுக்கு 11வது இடம். இந்த ராசியில் தான் வந்து ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ராகு பகவான் ராசி அதிபதியாக வந்து சனி தான், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ கும்பராசி பார்த்தீங்கன்னா குடும்பச்சனி நடக்குது. அப்போ ராகு பகவான் அந்த ராசியிலே இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுகஸ்தானங்க, அங்கே சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இடங்கள் வாங்கலான்னா அது வந்து ஒரு சிறப்பை தருகிறதுங்க. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு குடும்பத்துக்காக செலவு பண்ணணும். அப்போ குடும்பத்து பேரில் இருக்கிறவங்க ஒரு இடம் ஒரு கிரயம் பண்ணக்கூடிய தன்மை, இடம் வாங்கலாங்கிற ஒரு அட்வான்ஸ் போடக்கூடிய தன்மையெல்லாம், பூமி யோகம், வாகன யோகம், இந்த யோகம்லாம் வீடு வேலை செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதங்கள் அதுக்குண்டான அனுகூலமான மாதமாக உங்களுக்கு இருக்கிறதுங்க. அடுத்ததாக வரக்கூடியது மீன ராசிக்காரங்கள். மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல தான் அவர் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்கள் ராசியில் யார் இருக்குன்னு பார்த்து சனி பகவான் இருக்காருங்க. ஜென்ம சனிங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி, அதாவது சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருந்தவங்கள வந்து மங்குப்படுத்தி வச்சிருச்சு, அதாவது வேகத்தை குறைச்சிருச்சு.
அப்போ மீனராசிக்காரங்களோட வேகம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் 12ஆம் இடத்துல ராகுவும் அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லை. குரு பகவான் ராசி அதிபதி 4ல் இருக்கார். 5ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்குது. அப்போ 5ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கனால அந்த இடத்துக்கு போய் செவ்வாயும் இருக்கார், பாக்கியாதிபதி இருக்கார். ஒரு பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியத்தில் இருப்பது யோகம் என்ற ஒரு கருத்தும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அகலும் என்பது இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அகல வேண்டும் என்றால் செவ்வாயோட வழிபாடும் அதே மாதிரி குலதெய்வத்து வழிபாடும் செய்ய. ஏன்னா ஏன் செவ்வாய் வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பாக்கியாதிபதிங்க, அவர் போய் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடும் செவ்வாய் பகவான் வழிபாடும் கிருத்திகை சஷ்டி இந்த முருகனுக்கு உகந்த நாளில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வழிபடுவதும் ஒரு சிறப்பை தரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் மீனராசிக்காரங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இருக்கிற வரக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை ஒரு மறையக்கூடிய ஒரு தன்மை இந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் நண்பர்களே. இந்த ஜூன் மாதத்தில் இந்த 12 ராசிக்கும் ஒரு பொதுவான ஒரு பலன் தான். இந்த பொதுவான பலனை நீங்கள் கேளுங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம், ஏன்னா ஜூன் மாதம் என்றாவே அனைவரும் ஒரு அதாவது அனைவரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் தாங்க. ஏன்னா ஒரு வெளியில் போகக்கூடிய தன்மை, வெளியில் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு இன்ப சுற்றுலா ஒரு அப்படிங்கிற தன்மையெல்லாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறனால, காற்று ராசியில் இருக்கிறனால காற்று மூலியமாக பரவக்கூடிய இந்த கொரோனாங்கிற ஒரு தன்மை மீண்டும் இது வந்து ஒரு அலையாக வர தொடங்கிருச்சு. ஏன்னா இப்போ இந்த ராகு கேது கிரகங்களுக்குள்ளே தான் இந்த மாதத்தில் கிரகங்களே அடைபட்டுருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பாதுகாப்புடன் வெளியே போயிட்டு வருவது சிறப்பு. தேவையில்லாமல் நம்ம ஒரு சுகாதார முறையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சுகாதாரம் மட்டும் இருந்தோமா நமக்கு தேவையில்லாத நோய்கள் தொற்றக்கூடிய ஒரு தன்மையும். அப்போ இந்த காலகட்டங்கள் நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளோட ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இதையும் சரியாக கடைப்பிடிக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சரியில்லைன்னா கூட, உடம்பு சரியில்லைனா கூட உடனே டாக்டர்கிட்ட அணுகி நம்ம பார்த்து கொள்வது நல்லது. இல்லாட்டி நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் கவனமுடன் இருப்பது இந்த காலகட்டங்கள். ஏன்னா ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள்ளும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அவங்கள மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ராகுனா நிழல் கிரகம், கேதுவும் நிழல் கிரகம். இந்த இரண்டுமே இருட்டு கிரகம். நமக்கு அதே மாதிரி இந்த ஒன்று நெருப்பில் இருக்குது, ஒன்று காற்றில் இருக்குது. அப்போ நெருப்புக்கும் காற்றுக்குமான ஒரு போராட்டத்தையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குமா என்பது கூட ஒரு நிகழ்வான ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் காற்று பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு தகுந்த காற்று அடித்தாலும் நெருப்பு, கேது சும்மா இருப்பார், அவர் நெருப்பு ராசியில் உட்காந்துருக்காரு. அவர் நெருப்பு அதிகமாக வெப்பத்தை அதிகமாக காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த இரண்டுமே இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே அதிகமாக இருந்தால், அதாவது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் நமக்கு நல்லது. ரெண்டுமே அதிகரித்தாவும் நமக்கு தொல்லையை கொடுக்கும் உடம்புக்கு. ஏன்னா நமக்கு உடம்புக்கு காற்று மிக முக்கியமானது. காற்று மூலியமாக தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நெருப்பும் நமக்கு ஒரு சூடும் முக்கியம். அந்த சூட்டின் மூலமாக தான் உடம்பு கூலிங் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுமே மாறுபட்ட ஒரு தன்மையாக இருந்தால் நமக்கு எல்லாமே மாறக்கூட தன்மையாக இருக்கும். அப்போ இதில் எல்லாம் நம்ம கவனத்துடன் மருத்துவரோட ஆலோசனைப்படி இருப்பது இந்த மாதத்தில் நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்லது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலோடு சந்திரன். இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவருமே தங்களோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு நான் சொன்ன பலன் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் கருத்தை பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலோடு சந்திரன்.